Hello everyone, welcome to Daddy and Daughter YouTube channel. Today it's going to be a summer special ice cream video. So pista ice cream வந்து நம்ம பார்க்க போறோம். So that இதுக்கு வந்து 4 ingredient recipe இது fresh cream, vanilla essence, milk maid and some pista and pista essence. So இது மட்டும் தான் வந்து இந்த ஐஸ் கிரீமுக்கு தேவையானது. So without any delay, let's get into the video. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பிஸ்தா பருப்பை வந்து நம்ம கொஞ்சம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா பொடியாக நம்ம நறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இது வந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து 1 கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து அந்த 250 ml கப்பில் 1 கப் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பிக்ஸ் வர்ற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள், இப்போ ஸ்டிஃப் பிக்ஸ் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க், இது வந்து ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க். இந்த கண்டென்ஸ் மில்கோட ரெசிபியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் திருப்பி பிளெண்டரால் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைஸ்லையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தென் வந்து இது வந்து கேசர் எலைச்சி எசன்ஸ். இதை கலர் வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் தான். இது ஆக்சுவலி மில்க் ஷேக் எசன்ஸ் இது. பட் நம்ம வந்து இது ஐஸ்கிரீமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு கலரும் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த எசன்ஸை யூஸ் பண்ணுறோம் நம்ம. இது வந்து டைகரோட பிஸ்தா எலைச்சி எசன்ஸ், ஒரு நேச்சுரல் ஃபுட் கலர் தான், லிக்விட் ஃபுட் கலர். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் வந்துடுச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிஸ்தா பருப்பு, அது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பீட்டரில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் இப்போ ஓரத்துலாம் பார்த்தோன்னா அது அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே ஸ்க்ரேப் பண்ணி வந்து சைட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரேப் பண்ணி விட்டுறோம். ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பிகாஸ் அடியில் வந்து அந்த ஒயிட் க்ரீம் அப்படியே நிற்கும். ஸோ இல்லை பிளெண்டராலே எல்லாம் மிக்ஸ் ஆகுது. ஸோ நல்லா இதில் ஸ்பேட்டுலாவோட நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான். ஸோ இது அவ்வளோதான். ஸோ ரெடி இது. ஸோ நவ் லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இட் இன்டு அ பவுல். For garnishing, I'm going to add small broken pista pieces on top of the ice cream. மேலே நம்ம வந்து கொஞ்சம் உடச்ச பிஸ்தா பருப்பு வந்து நம்ம தூக்கினா கொஞ்சம் நல்ல ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான ஐஸ்கிரீம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்ல ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஸோ ஏர்டைட் கண்டெய்னர் இல்லாததுனால நம்ம வந்து ஒரு ஃபாயில், ஏர்டைட் கண்டெய்னர் இல்லாதவங்க இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதில் ஒரு ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா இப்படி கவர் பண்ணிவிட்டு இதோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நவ் திஸ் கோஸ் இன் டு த ஃப்ரிட்ஜ் ஃபார் 8 hours. தென் we will meet after 8 hours to taste this. மகள் வந்து இப்போ பிஸ்தா ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த பிஸ்தா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பார்க்க போறோம். எந்த அளவுக்கு அது ருசியா இருக்கு, நல்லா இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So I don't have an airtight container box, so I have kept the foil paper. Ta-da! See how beautifully the pista ice cream is. So yes, now let's scoop it out. Okay, now let's taste the pista ice cream. How it has came. Yeah, it's good, but little bit sugar is little bit less, but it's okay. Nice, you taste சரி. ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கு. அந்த பிஸ்தா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஹா, அருமை. அந்த பிஸ்தாவுடைய அந்த ருசி, அந்த சுவை, சுகர் எல்லாம். சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஆமாம், சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நல்ல ருசியாக இருக்குது. எஸ், அருமை. அந்த பிஸ்தாவுடைய நேச்சுரல் ஃப்ளேவர்
அதுதான் அந்த பிஸ்தா பருப்பு அப்படியே பொடியாக வெட்டி போட்டதுனால அது நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்ல ஊறி இருக்குது, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. மிக அருமை பிஸ்தா ஐஸ்கிரீம். It's really awesome. It's really awesome and delicious. அதாவது ஹோட்டலில் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிட்ற அந்த ஐட்டத்தை வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு மகிழ்ச்சி, அது நமக்கு ஒரு திருப்தி. ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுப்பாங்க, அது இவ்வளோ ரூபாய் இவ்வளோ விலை இருக்கும். நம்ம வீட்டில் சாகும்போது ஒரு 4-5 ஸ்பூன் அதிகமாகவும் சாப்பிட்லாம், பிடிச்சிருந்தா. பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்க ஒரு லெவல் தான் கொடுப்பாங்க. பிள்ளைக்கு நல்லா இருக்கும், இன்னும் 2 ஸ்பூனு கேட்கும் கொடுக்கலாம். அதுதான் வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட